ஃபன் பஸ் 360ல ஃபன் பஸ் டிரைவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள் யூடியூபர் திருச்சிய சேர்ந்தவங்க. இவங்க இந்தியா லெவல்ல ஃபேமஸா இல்லாட்டியும், திருச்சி லெவல்ல ஃபேமஸா இல்லாட்டியும், இவங்களோட அபார்ட்மெண்ட் லெவல் ஃபேமஸா இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த கப்புள்ஸ் கிட்ட தான் நம்ம இப்ப வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். இவங்க வேற யாரும் இல்ல. லெட்ஸ் வெல்கம் அப்படியெல்லாம் உருட்டுனா தான் வந்து மக்கள் நீங்க பார்ப்பீங்க. ஸோ தமிழ் பையன், கேரளா பொண்ணு. ஓகே. உங்க அபார்ட்மெண்ட் சொன்னீங்க. அபார்ட்மெண்ட்லயே யாருக்கு தெரியாதுன்னு. அபார்ட்மெண்ட்லயே யாருக்கும் தெரியாது. என்ன இன்ஸ்டாகிராமர், யூடியூபரோட நிலைமை இப்படி போயிருச்சு. இல்ல ஆக்சுவலா நாங்க சேனல் ஆரம்பிச்சது எங்களோட பழைய வீடியோல பாத்தீங்கன்னு வைங்களேன். சின்ன ரூமு, ஒரு கட்லு. அந்த கட்ல சின்ன ரூம்னா ஒரு 10க்கு 10 தானே இருக்கும். ரொம்ப சின்ன ரூம். அந்த ரூம்லயே நாங்க 1 லேக் வந்தோம். அந்த ரூம் வச்சே வீடியோ பண்ணிட்டு இத்தனைக்கு பக்கத்துல எங்க அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, என் தம்பி அவங்களுக்கே தெரியும். அந்த 1 லேக் வரப்பதான் அவங்களுக்கே தெரியும் இந்த விஷயம். யூடியூப்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆனா கேட்டிருப்பாங்க 1 லேக் இருந்தும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு போய் யாருப்பா போடுறா அப்படின்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. சரி உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துக்கண்ணன். முட்டைக்கண்ணனா? அல்ல, முத்துக்கண்ணன். முத்துக்கண்ணன். ரோஹிணி. ரோஹிணி. பாத்தீங்களா? மோகினின்னு வச்சிருக்கலாம். நீ என்கிட்ட போன்ல சொன்னீங்க என் ஒய்ஃபுக்கு மோகினின்னு தாங்க வச்சிருக்கணும், ரோகிணின்னு வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல போன்ல நான் கேட்டேன் உங்க ஒய்ஃப் பேர் என்னங்கன்னு கேட்டேன். மோகினின்னு தாங்க வச்சிருக்கணும், நான் ரோகிணின்னு தப்பா வச்சுட்டாங்க அவங்க வீட்டுல. நீங்க இப்பதானே போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள நீ டைவர்ஸ் வாங்கி கொடுத்து பஸ்ல என்னையும் கழட்டி விட்டு அவங்களே கழட்டி விட்டு போடுது. பஸ்ஸோட வேலையே அதானே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்னங்க ஒரு டிரைவர் அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க. இங்க பாருங்க, டிரைவர் விசில்லாம் வச்சு ஐ எம் டீசென்ட் பேசிக்கலி. எங்களுக்கு வந்து நாங்களாம் அப்படிலாம் நினைக்கிற இது கிடையாதுங்க. இப்ப போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓப்பனிங் பாலே முடிஞ்சு போல்ட் ஆகிட்டீங்க. சரிங்க. இப்ப நீங்க வந்து இந்த சோசியல் மீடியா இதுலலாம் வந்தீங்களே, அப்ப இவங்க வீட்ல இருந்து சப்போர்ட்லாம் இருந்துச்சா? இவரு அப்புறம் இவங்க அப்பா அம்மா? சோசியல் மீடியாக்கு வந்ததே 2 பேரும் ஒன்னா தான் வந்தோம். சோ இவங்க சைடுல இருந்து 2 பேரும் ஒன்னா, 2 பேருமே ஒன்னா ஈக்குவலா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபேமிலி சொன்னா இவங்க ஃபேமிலி சைடுல இருந்து யாரும் எனக்கு அப்போஸ் பண்ணல. என் மாமனார் மாமியார் எனக்கு இது எதுவுமே அப்போஸ் பண்ணல. சோ அவங்களுக்கு பெருசா இதை பத்தி தெரியலையா, ஆனா தெரிஞ்சு இப்ப அவங்க வந்து பெருமையா நினைக்கிறாங்க எங்களை. வெளியே யாராச்சும் எங்க வீடியோ பத்தி சஜஷன் சொல்றப்ப அவங்க பெருமையா நினைக்கும். சோ இது பண்ணுமா அது பண்ணுமா, இப்ப அவங்களும் எங்க வீடியோஸ்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஹாப்பி தான். நைஸ் ஃபேமிலி. ஆரம்பத்துல வந்து இது ரொம்ப இவங்கள போட்டு படுத்திருக்காங்களா? இப்பதான் நல்லவங்களா திருந்தி இருக்காங்களா? நீ அதோட சாப்பாடு அம்மா வீட்டுல தானே. இல்ல இவங்க சொன்ன வரைக்கும் ஆரம்பத்துல சோசியல் மீடியா விடாம தடுத்தாங்க. தடுக்கலையா? தெரியல. நாங்க இந்த மாதிரி உள்ள சோசியல் மீடியாக்குள்ள போயிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல. தெரிய வந்ததுக்கு அப்புறமும் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. அப்படி இல்ல, பஸ் ஸ்லோவா போய்கிட்டு இருந்தா பின்னாடி வண்டியில அடிச்சோம். நாங்களும் கொஞ்சம் பறக்கணும். இல்ல எங்க பஸ் எங்களுக்கு பின்னாடி வரவங்க இடிச்சிருவாங்க, அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடா போகணும். இப்ப நீங்க வந்து மாமியாருக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்குறீங்கன்னு மட்டும் தெரியுது. நல்லா மாமியார் மேடம் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது பையன் பயப்படுறாரோ இல்லையோ, மருமகள் வந்து ரொம்பவே இதா இருக்கிறாங்க. நான் கொடுத்து வச்ச மாமியார் நீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும். சரிங்களா? நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி, நான் யாரு உனக்கு தெரியும்டின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பாக்குறப்ப என்னையும் சேர்ந்து திட்டுவீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். சரிங்களா? என் நம்பரை கொடுத்துறாதீங்க தயவு செய்து. சரிங்களா? நெக்ஸ்ட் இன்டர்வியூ மாமியாரோட வர பிளான்ல இருக்கீங்களா? சரி, ஓகே, ரைட்டு. நீங்க என்னைக்குன்னு மட்டும் சொல்லிருங்க. அன்னைக்கு வந்து ஃபன் பஸ் வந்து ஒரு மாசம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து ஆமா. இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் எத்தனை வருஷமா நீங்க இந்த ஃபீல்டுல இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ஒரு 1 இயரா தான், லாஸ்ட் 1 இயரா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பதான் ரெகுலரா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷத்துல எப்படின்னா ஒரு வாரம் வீடியோ போடுவோம், 4 மாசம் கேப் ஆகும். திரும்ப அகைன் ஒரு 2 நாள் வீடியோ போடுவோம், திரும்ப 4 மாசம் கேப் ஆகும். அந்த கேப் வருது. இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 மந்த்தா தான் ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் இப்படி கேப்? ஏன் நீங்க நடுவுல விட்டு வீடியோ போட்டீங்க? வொர்க் பண்றோம் மெயின், அது ஒண்ணு. அப்புறம் நிறைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், ஆக்சுவலி டைம் கிடைக்கல. இப்ப ரெகுலரா போடுற வீடியோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஷூட். சண்டே ஷூட் பண்ணி அவங்களும் ஃபுல்லா வேலைக்கு போறாங்க, நம்ம ஷிஃப்ட் கணக்குல வேலைக்கு போறோம். நம்ம மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால நமக்கு டைமிங் இல்ல. காலையில போயிட்டு ஈவினிங் அலையிற மட்டும் தான் ஒர்க் நமக்கு.
சண்டே மட்டும் பிளான் பண்ணிட்டு சாட்டர்டே உட்காந்து பிளான் பண்ணிட்டு சண்டே உட்காந்து ஷூட் பண்ணுறோம். அதை வந்து 7 நாளைக்கு வீடியோ பண்ணுறோம். இதுதான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க மத்த கப்புள் சேனல்ஸ் அதெல்லாம் பாக்குறீங்களா? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி டிஃபரன்ஸ்லாம் இருக்கு? என்ன மாதிரி பொறாம இருக்கு? சேனல் பேரெல்லாம் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். இத சொல்லி என்னோட ஆதங்கம் ஒரு பெரிய ஆதங்கம். நாங்க சேனல் ஆரம்பிச்சு 3 இயர்ஸ் ஆகுது. ஆனா எங்களுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 1 இயர்ல ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் மில்லியன் தாண்டி போயிட்டாங்க. நாங்க இன்னும் 4 lakhs 4 லட்சம் தான் இருக்கும். அது நினைச்சப்ப நம்ம மிஸ் பண்றோமோ நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல பொறாமப்பட்டிருக்கேன். மத்தபடி பொறாம என்ன? அப்படிலாம் இல்ல. பையன் சைடும் அம்மா அப்பா காசு அதிகமா இருக்கும். பொண்ணு சைடும் அம்மா அப்பா காசு அதிகமா இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் அதே வீடியோ போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மணிங்கிறது வந்து இருக்காது ரொம்ப. அதனால அவங்க வீடியோவா போட்டு தள்ளி மில்லியன்ஸ். இப்பெல்லாம் வந்து முன்னாடி யூடியூப் வந்து ஏழைகளை வந்து உருவாக்குனுச்சு. இப்ப யூடியூப்குள்ள பணம் வச்சிருக்கிறவங்களும் வந்து இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அப்பா வந்து காசு கொடுக்க மாட்டேன்றாரு. பிசினஸ் பண்ண காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. பணம் வச்சிருக்கிற ஒரு குடும்பம். அப்ப பையன் என்ன பண்றான்? நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பா பணம் கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பா. எதுலடா கம்மியா காசு போட்டா உடனேயே சம்பாதிக்கலாம் மகனே, அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி வந்து அந்த அதிக பணம் வச்சிருக்கிற அப்பாக்கள் என்ன பண்ணிடுறாங்க? சொல்லிடுறாங்க, எதுலடா நீ காசு போட்டா ஆனா காசு லாஸ் ஆகக்கூடாது. அப்ப ஒரே கேமரா, ஒரே மைக்கு, வாயை திறந்து என்ன வேணாலும் உருட்டு, சம்பாரி. இப்ப இதான் ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உங்களுக்குள்ள இந்த வீடியோ போடுறதுனால ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சா? வீடியோ போடுறதுனால ப்ராப்ளம்ஸ் வராது. அந்த ஒரு ஆக்டர், வீடியோகிராஃபர் அந்த ஒரு சின்ன வரும். என்ன நீ ஆக்ட் பண்ண லேட்டா வர, மேக்கப் ரொம்ப லேட்டா போடுற, நீ ஒழுங்கா வீடியோ எடு. So அந்த மாதிரி பண்ணி காமெடி. சிம்பிளா ஒரு வீடியோ எடுக்கிற மதியானம் 12 மணி இருந்தாலும் சரி, நைட்டு 10 மணி வீடியோ கேமரால ரெடி பண்றோம். நீ அப்படி வர ஆணு கோட்டாய், நைட்டு 10 ஆணு கோட்டாய் எனக்கா இல்ல ப்ரோ, அது எப்படின்னா நாங்க வீடியோ எடுக்கிற எத்தனை மணி தெரியுமா? 1 மணி. அதாவது நைட் 1 மணி, நைட் 2 மணி. வருமா வராதா? நீங்க சொல்லுங்க. பகல்ல இப்ப நீங்க இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வெளியே வாங்க, அப்ப 10 கோட்டாயினே. இந்த மாதிரி ஃபன்னி காமெடிஸ் நிறைய நடக்கும். ப்ளூபர்ஸ் நிறைய எங்களுக்குள்ளேயே நடக்கும். ப்ளூபர்ஸ் நிறைய பயங்கரமா இருக்கா? நான் எடுத்து நம்ம போடுறது இல்ல, போடணும்னு எதிர்பார்ப்பேன். பார்த்தா அப்புறம் எங்க ப்ளூபர்ஸ் மட்டுமே பாக்குறதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால போடுறது இல்ல. ஆனா வந்து நாங்க ப்ளூபர்ஸ் போட்டா நாங்க தான் இந்தியாவோட மிகப்பெரிய இதா நாங்க ரீச் ஆயிருவோம். கண்டிப்பா. அது ஒருத்தன் பேசலாம். ஆனா அந்த சொல்லுவாங்கல்ல, மில்லியன் கணக்குல ஏதோ ஏக்கர் கணக்குல ஒருத்தர் ரீல் விடலாம், ஏக்கர் கணக்குல ரீல் விடக்கூடாது அப்படிம்பாங்கல. நீங்க சொல்றீங்க எங்களோடது ரொம்ப ஸ்லோவா தான் போகுதுன்னு சொல்றீங்க. அப்ப ப்ளூபர்ஸ் அந்த நீங்க அந்த கட் பண்ணது, அந்த ப்ராப்ளமான வீடியோஸ் அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா இன்னும் நீங்க டாப்ல வரலாம்ல. ஓரளவு அந்த கண்டிப்பா அந்த வீடியோ வியூஸ் போனா, ஆனா அது இப்படின்னா ப்ளூபர்ஸ்லயே பண்ண முடியாது. சேனல் நல்லா இருக்காது. அதாவது ஒரு பண்ணா இருந்தனா சேனல் மூவ் ஆக முடியாது. ஒரு வீடியோ 2 வீடியோ போடலாம். அதனால அது போடக்கூடாது வச்சிருக்கேன். ரியல் லைஃப்ல சார் வந்து ஃபன்னா இல்ல ஃபயரா? ஃபன் தான். ஃபன் தான். ஃபன் தான். இவங்க ரியல் லைஃப்ல ஃபன்னா இல்ல ஃபயரா? ரெண்டும் கலந்துக்கிறேன். மாட்டிக்கினான்னு ஒருத்தரு உன்னை காப்பாத்தணும் கத்தரு. இல்ல நீங்க அவங்க உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபன்னுன்னு. நீங்க வந்து 2 கலந்துன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதையில புரிஞ்சுக்கிட்டேன். அண்டர்ஸ்டாண்ட். இல்ல எந்த இடத்துல மிரட்டணுமோ அந்த இடத்துல மிரட்டும், எந்த இடத்துல பாசமா இருந்தது கரெக்டா ஒரு பேலன்ஸ் பண்ற அளவுக்கு. பண்ணாவே இருந்தா லைஃப் நல்லா இருக்காது. பேலன்ஸ் பண்ணும்ல. எப்படி யாருக்கிட்ட வண்டி ஸ்பீட் பிரேக் ஏறி உட்காந்தாலும் அப்படி ஸ்டெடியா உட்காரோம்ல. திருச்சியிலலாம் நீங்க எங்கேயாவது போறப்ப எங்க கூட போட்டோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்குங்களா? போட்டோ எடுத்துக்கங்கன்னு சொன்னது இல்ல யாரும்னு. ஆனா நீங்க யூடியூப்ல இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது எடுக்கிறதே கஷ்டம்னு அவங்களுக்கு எடுத்தாதான் தெரியும். கண்டிப்பா. ஏன்னா நாங்க வந்து போட்டோ எடுத்தா வந்து நாங்க சினிமால இருக்கிறவங்கள்ட்ட தான் போட்டோ எடுப்போம். அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாதான் போட்டோ எடுப்போம் அப்படின்னு. ஸோ எதையுமே வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு எடிட்டிங் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அந்த இது. எங்களோட தூக்கமே கிட்டத்தட்ட 5 hours தான். ஆனா திருச்சியில உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி. திருச்சி இது கம்மி உங்களுக்கு. ஓவரால் தஞ்சாவூர், புதுக்கோட்டை இல்ல, திருச்சியில சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இந்த திருச்சி உங்களுக்கு வந்து கம்மி தான். டோட்டல் கம்மி தான். தில்லையினாலதான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். யாரும் தெரியாது. அதான் வெளியில மட்டும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. திருச்சி இது பண்ண ரொம்ப கம்மி. ஆனா எங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆளுக்கே தெரியாது சொல்லிட்டு இருக்கேன். ஓகே.
உங்க அரேஞ்ச் மேரேஜ்லாம் நடந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் நடந்து 2018 அரேஞ்ச் மேரேஜ் நடந்தப்ப மேரேஜ் நடந்த அன்னைக்கு இவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு? அன்னைக்கு கல்யாண வேஷ்டி சட்டை போட்டிருந்தாங்க. கேள்வினு கல்யாண வேஷ்டி சட்டை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சு அவங்க பிளேசர் ப்ளூ கலர் டிஷர்ட் வித் பிளேசரோட இப்ப போட்டாங்க. பாருங்க கொஸ்டினுக்கு இல்ல இல்ல சொல்லுவாரு. டிஸ்கஸ் பண்றதுக்கு கேள்வி கேட்பாரு பிங்க் கலர் என்ன கலர் கேட்டு இல்ல கேள்வி பாருங்க, அடுத்த கேள்வி உங்களுக்கு இருக்கு. அடுத்த கேள்வி இது நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப் மேரேஜ் அப்ப மேக்கப்லாம் போட்டிருப்பாங்களே, அவங்க மேக்கப் போட்ட அந்த ஆர்டிஸ்ட், அவங்க மேக்கப் பியூட்டிஷியன் பேர் சொல்லுங்க. ப்ரோ இதுக்கு நானே ஆன்சர் பண்றேன். ப்ரோ உங்க- மேக்கப்பே போடல ப்ரோ. உங்க அக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட் வைக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் இல்ல போட்டாங்க. நமக்கு அந்த மேக்கப் போடலாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம காலையில சும்மா உங்களுக்காக போடுறாங்க, மேக்கப் போடுறது பிடிக்காதுன்னு. கேளுங்க. அப்படி இல்ல, இப்ப நீங்க மேக்கப் போட ஆரம்பிச்சா பின்னாடி மேக்கப் ஜாமான் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு. வேற அப்படியே ஒண்ணும் இல்ல. வெளிய வந்து போறோம். நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருக்கோம், யூடியூபரா இருக்கோம், மேக்கப் போட்டுக்கோ, மேக்கப் திங்ஸ் வாங்கிக்கோ, வா போலான்னு கூப்பிடுறாங்க. இல்லடா நான் இப்ப ரீசெண்டா ஒரு 2 அதான் months அப்ப வருமானம் வரல, இப்ப நீ வருமானம் கொடுக்குற. இல்லண்ணா நம்ம மத்த சேனல் பாக்குறப்ப அந்த பாக்குற அந்த அப்பீரியன்ஸ் நல்லா இருக்குண்ணே. அது பாக்குறப்ப நம்ம என்ன சும்மா அப்படியே டொக்க இருக்குமா, கொஞ்சம் நம்மளும் அந்த ரேஞ்சுக்கு போகணும். அதனால இந்த காஸ்டியூம் மேக்கப் மட்டும் தான் ஒரு என்ன ஒரு 500 ரூபாய்க்குள்ள எது ரேட்டு கம்மியோ அதை வாங்கி முடிச்சிட வேண்டியது. நல்ல ஒரு இதாதான் இருக்கு. அப்ப இன்கம் வந்து அப்ப என் இன்கம் மட்டும்தான். இப்ப தாண்டி சொல்லுங்க. இப்ப உங்க வீடியோ வேற யார் வீடியோ பாக்குறப்ப ஒரு உங்களை நான் பாக்கணும். ஏங்க பார்க்கணும், நீங்க வீடியோக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க, ஆனா கல்யாணத்துக்கு மேக்கப் போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது வந்து இதை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். இதை வந்து நீங்க இப்ப மேக்கப் போட சொல்றவங்க கல்யாணத்தப்ப ஏன் மேக்கப் போட வேணாம்னு சொன்னீங்க? அவங்க அக்காவை ஏன் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க? எனக்கு இப்ப மெயின், இப்ப அவங்க அக்காவை ஏன் நீங்க வந்து மேக்கப் போடுறதுக்கு அனுமதிச்சீங்க? இப்போ வந்து நீங்க சிஸ்டர்ஸ்குள்ள பிரேக்கப் பண்ற மாதிரி தோணுது. அப்படியா? ஆமா. கொஞ்சம் பஸ் time ரூட் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன் bro. வீட்டுல கொஞ்சம் இல்லங்க, மேக்கப் அவங்க அக்கா போடுவாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டையும் சேர்த்து தானே நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கணும். அப்ப அவங்க அக்கா வந்து காசு நமக்கு மிச்சம் அப்படின்னு அவங்க அக்கா மேக்கப் போடுன்னு சொல்லிட்டீங்களா? இல்ல எங்கேயோ போறேன். ரைட்டு சொல்லுங்க, பதில் எங்க? கொஸ்டின் பாஸ். கொஸ்டின் பாஸ். கொஸ்டின் பாஸ். பாஸ்னா அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வியா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நல்ல கேள்வினே. அடுத்த கேள்வினே. இல்ல நீங்க மேரேஜுக்கு ஏன் அவங்களுக்கு பியூட்டிஷியன் வைக்கல, பியூட்டி பார்லர்ல ஆள் வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் வைக்கல? ஏன்னா எனக்குலாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாதா? ஏங்க நீங்க தான் அப்ப வைக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்கல்ல. அதெல்லாம் சும்மா சாதாரண பவுடர் அடிச்சுட்டு வந்தேன். நான் என்ன கல்யாணத்துக்கு என்ன பண்ணேன்? நான் சும்மா தேங்காய் எண்ணெய் தரவனா நெத்தில பொட்டோட வச்சு தலையை கொடுத்தா கெட்டதான் கெட்டான். பார்த்தீங்களா? நான் இது தப்பா போதுறேன். சரிப்பா. சரி, ஓகே, ரைட். இவங்களோட நம்ம இதை வந்து என் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம திருச்சி தான், ஃபன் பஸ் திருச்சி தான். ஸோ எங்கேயும் போறது இல்லை. ஸோ வேற ஏதாவது ஒரு இதுல இவங்களோட நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபன் பிளான் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர். Bye.